அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் காலேஜ் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் திருமுறை குர்ஆனில் முரண்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்கிற செய்திகள் பிற மக்களுக்கு மத்தியில் பேச்சு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் இதில் முரண்பாடுகள் இல்லை என்று சவால் விடுக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அதில் முரண்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை குர்ஆன் காலேஜினுடைய உஸ்தாத் அல்தாஃப் அவர்களிடம் நாம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. குர்ஆன் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. அதில் மனிதனுடைய படைப்புகள் சம்மந்தமாக நம்ம எடுத்து பேசுகிறோம்னா நல்லாயிருக்கும், பிற மக்களுக்கும் அது தெளிவாக ஆகும் என்ற அடிப்படையில் படைப்புகள் சம்மந்தமாகவே சில முரண்பாடுகள் சொல்கிறாங்க. முரண்பாடான இந்த வசனங்கள் முரண்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக போனோம்னு சொன்னால் மக்களுக்கும் தெளிவாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன். இன்ஷால்லா அதன் பிறகு கொஞ்சம் விளக்கங்களை நீங்கள் சொல்லுங்கள். அதில் ஒரு வசனம் சொல்லும்பொழுது அவலா எத்குரு இன்சானு அன்னா ஹலக்னாகும் மின் கபுல், எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையிலிருந்து நம்ம படைத்தோம் அப்படின்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறோம். அதே போல் இன்னொரு வசனத்தை செய்தியை சொல்கிறாங்க, வழக்கத்து ஹலக்குனல் இன்சான மின் சல்சால், ஒரு களிமண்ணிலிருந்து நம்ம படைத்தோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அதன் பிறகு ஹலக்கல் இன்சான மின் அலக்கிலிருந்து நம்ம படைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற பல செய்திகள் பல வசனங்களை முன்வைத்து அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது உஸ்தாத்? இது ஒரு நல்ல கேள்வி தான், தேவையான. ஏன்னா இறைவனை மறுக்க நினைக்கிறவங்க இறைவனால் மனிதன் படைக்கப்படலை, மனிதன் என்பது ஒரு தான் தோன்றி இயல்பாக ஒன்று பரிணாமம் அடைஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இறைவனின் படைப்பு திட்டத்தை மறுக்கிறாங்க. சரி, அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, குர்ஆனில் படைப்பு சம்மந்தமாக சொல்லப்படுற செய்திகளில் முரண்பாடு இருக்குது. எப்படி ஒரு வசனம் மண்ணிலிருந்து படைச்சதாக சொல்லுது, ஒரு வசனம் இந்திரிய துளியிலிருந்து படைச்சதாக சொல்லுது, ஒரு வசனம் நீரிலிருந்து படைச்சதாக சொல்லுது, ஒரு வசனம் அலக்கிலிருந்து படைச்சதாக சொல்லுது. இப்படி பல்வேறு வகை. அதில் எதுதான் உண்மை? இது உண்மையா அது உண்மையா அது உண்மையா? அதனால் இப்படி முரண்பாடாக பேசுகிறதுனால இது எல்லாமே பொய் என்று இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் நல்ல ஆழமாக சிந்திக்கிற நேர்மையான கண்கொண்டு பார்க்குற யார் பார்த்தாலும் இதில் எந்த முரண்பாடும் இல்லைங்கிறது புரியும். அதை விட முக்கியமாக அவங்க வைக்கிற இந்த வாதத்தை சிந்திச்சா இது இறைவேதம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பெரிய சான்றுங்கிறதும் புரியும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேனே, நீங்கள் ஆர்டர் படி பாருங்கள். சாதாரணமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இட்லி தயார் பண்ணுறோம். இட்லி எப்படிப்பா தயார் பண்ணுனேன்னு ஒருத்தட்ட கேட்குறாங்க. இட்லி எப்படி வந்துச்சு சொல்லு. இட்லி நெல்லிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாம், இட்லியினுடைய மூலக்கூறு நெல்லிலேருந்து தான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பேசும்போது சொல்கிறாரு, இட்லி எதுலேருந்து வந்துச்சா? இட்லி அரிசியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறார். இன்னொரு தடவை பேசும்போது சொல்கிறாரு, இட்லி உளுந்துலேருந்து வந்துச்சுங்கிறார். மற்றொரு தடவை சொல்லும்போது உளுந்தும் அரிசியும் சேர்ந்து வந்துச்சுங்கிறார். இன்னொரு தடவை மாவுலங்கிறாரு, இன்னொரு தடவை இட்லி கொப்பரையில் வச்சுங்கிறாரு, இன்னொரு தடவை எங்கள் அம்மாவுடைய உழைப்புலங்கிறாரு. இப்போ இத்தனை சொல்லிட்டார்ல. இப்போ இது முரண்பாடுன்னு யாராவது சொல்லுவோமா? இதில் ஏதாவது பிழை இருக்குதான்னா அறிவு கண் கொண்டு பார்த்தோம்னா எந்த பிழையுமே இல்லை. ஏன்னா நெல்லிலிருந்து வந்தது உண்மை, அதனுடைய மூலக்கூறு அதுதான். அதில் அரிசியும் உளுந்தும் இருக்குது. மாவு ரெடியாச்சா? ஆமாம், மாவும் தான். அம்மா செஞ்சாங்களா? அம்மா செஞ்சது கரெக்டு தான். இட்லி கொப்பரையில் உண்டாச்சா? அதுவும் உண்டு தான். அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒரு பொருள் உருவாக்கத்தினுடைய படிநிலைகளை இவன் சொல்லியிருக்கிறான். ஒரு மூலக்கூறும் சொல்லப்பட்டிருக்கிறது, எது அதனுடைய மூலத்திலிருந்து வந்தது, அந்த மூலம் என்னவாக மாறியது, அதனுடைய வடிவம் எப்படி மாறியது, கடைசியாக எப்படி என்னுடைய கரங்களுக்கு சேர்ந்தது என்கிற படிநிலைகளை பேசுவது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒன்று தான் பேச முடியும். ஒரே மாதிரி ஒரே ஸ்டேஜில் ஒரு ஸ்டெப்பில் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தான் இப்போ குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த படைப்பு திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளையும் பேசுகிறது, எதிலிருந்து படைக்கப்பட்டான்னு. இன்னொரு பக்கத்தில் அதனுடைய படிநிலைகளையும் அதில் பேசிக்கிட்டே வர்றான். இந்த வேறுபாடை புரியாத காரணத்தினால, அல்லது புரிஞ்சும் புரியக்கூடாது மக்கள்கிட்ட அப்படி தப்பாக சொல்லணுங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடியவங்க தான் இதை முரண்பாடு மாதிரி காட்ட முடியும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களையே ஒன்று ஒன்றா எடுங்களேன். ஒன்றுலேயும் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் பாருங்கள். முதல்ல அல்லாஹ் மனிதனை ஹுவல்லதி ஹலகக்கும் மின் துராப், உங்களை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மண்ணிலிருந்து படைத்தோம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? 100% உண்மை. அவங்க சொல்கிற மாதிரி குரங்குலேருந்து வந்தான் அதெல்லாம் சயின்ஸ் இல்லை, அதெல்லாம் வெறும் யூகம், கற்பனை.
இது அது ஆச்சு அது ஆச்சு அப்படின்றது அது ஆத்தென்டிக்காக 100% நிரூபிக்கப்பட்டதில்லை. அது கற்பனையிலும் யூகத்திலும் சொல்லப்பட்டது. மண்ணிலிருந்து படைத்தான் அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய கூற்று 100% உண்மைன்றதுக்கு இன்றைய நவீன அறிவியல் அதை தெளிவுபடுத்துகிறது. ஏன்னா மனிதன் ஆய்வு செய்கிறாங்க, மனிதனுடைய உடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஏராளமான தனிமங்கள் இருக்கிறது. அந்த தனிமங்கள் மண்ணுக்குள்ளே என்ன இருக்கோ அதுவாகவே இருக்கிறது. இப்போ மண்ணுக்குள்ளே சோடியம் இருக்கிறதுங்கிறாங்க, பொட்டாசியம் இருக்குங்கிறாங்க, இரும்பு இருக்குங்கிறாங்க, துத்தநாதம் இருக்குங்கிறாங்க, சோடியம் இது மாதிரி பல பொருட்கள் இருக்குது, தங்கம் இருக்குங்கிறாங்க, தகரம் இருக்குங்கிறாங்க, பல்வேறு வகையான தனிமங்கள் உள்ளே இருக்குல்ல. இந்த எல்லா தனிமமும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு? அப்போ மண்ணிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான். இன்றைக்கி மண் மேலோட்டமாக பார்த்தா ஒரு மண்பான மண்ணிலிருந்து வந்துச்சுன்னா டக்குன்னு நம்பிடலாம், ஏன்னா மண்ணாவே இருக்குது. இப்போ மனுஷ உடம்பை பார்த்தா மண்ணாவே இல்லையே. மூக்கு வேறு மாதிரில இருக்குது, சதையில் இருக்குது, கண் வேறு மாதிரில இருக்குது, முடி வேறு மாதிரில இருக்குது. மண்ணுடைய நேரடி மெட்டீரியல் இல்லை, அதனால் இல்லையோன்னு சில பேர் சந்தேகப்படலாம். ஆனால் அறிவியல் பூர்வமாக அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது இது எல்லாம் எப்படி உண்டாயிருக்குது, கண், காது, மூக்கு, இதயம், கிட்னி எல்லாமே ஒன்றையும் பிரித்து மேஞ்சோம்னா உள்ளுக்குள்ளே அது மண்ணு தான் வேறு வகையில் இப்படி டெவலப் ஆகிருக்கிறது என்பதை இந்த தனிமங்கள் அதில் இருக்கக்கூடிய உட்கூறு பொருட்கள் நமக்கு சொல்லுது ஒரு செய்தி. இன்னொன்று பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக நீங்கள் அறிவியலே இல்லாட்டியும் கூட ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம், இந்த இறந்து போன மனிதர்களை கொண்டு போய் பூமியில் வைக்கிறோம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே மாதிரி இருக்கா? இல்லையே. எங்கே போனார் அவர்? அது மண்ணோட மண்ணாயிடுச்சு. அப்போ மண்ணோடு மண்ணாதல் என்றால் என்னன்னு கேட்டால், மண் என்பது இரும்பாக, தங்கமாக, துத்தநாகமாக, சோடியமாக, பாஸ்பரஸாக இருக்கிறதுல இந்த உடம்பும் அதுவாக இருக்கிறதுல இந்த உடம்புல இருக்கிற சோடியத்தோட, இரும்போட, தங்கத்தோட, தகரத்தோட அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆவி ஆகி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எதுவும் தின்னு போய் சக்கையாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சது எங்கே போச்சுன்னா மீண்டும் மண்ணாகவே ஆனது. மண்ணின் சத்தாகவே மனிதன் இருக்கிறான், அது மாறி போச்சு. இப்போ இந்த செய்தி இன்றைக்கி சொல்லப்பட்டதில்லை. இன்றைக்கி சொல்லப்பட்டிருந்தா இது இந்த நவீன அறிவியல் உலகம் கண்டுபிடிக்க விஷயங்களை வச்சு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இது சொல்லப்பட்டது வருஷம் 15 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அப்போ இது இறைவேதம் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. எதை அவங்க முரண்பாட்டுக்கு ஆதாரமாக கொண்டு வந்தாங்களோ அதுதான் சத்தியம் என்பதற்கான ஆதாரத்தை அதிலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். ஒன்று அது அடுத்து பாருங்கள், மண்ணிலிருந்து படைத்தான்னு சொல்லிட்டானா, முதல் மனிதர் அல்லாஹ் மண்ணிலிருந்து தான் படைத்தான், நேரடியாகவே மண்ணிலிருந்து அவர் உருவாக்கப்படுகிறார். அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா, மண்ணிலிருந்து படைத்தோம்னு சொல்லிட்டு நீரிலிருந்து படைத்தோம். ஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன், அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்தான். அப்போ அங்கே மண் இங்கே நீர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல அரிசின்னு ஒரு இடத்துல உளுந்துன்னு சொன்ன மாதிரி தான். மண்ணும் மனிதனுடைய மூலம்தான், நீரும் மனிதனுடைய மூலம்தான். இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கு அதில். ஒரு இடத்துல மண்ணை தனியாக சொல்லிட்டான், இன்னொரு இடத்துல தண்ணியை தனியாக சொல்லிட்டான். அதனால் இது ரெண்டும் முரண்பாடு நீங்கள் விளங்க தேவையில்லை. இந்த ரெண்டும் இணைந்து இருக்கிறது. அதுக்கு என்ன, அதுக்கும் அறிவியலே, நவீன அறிவியலே சான்று சொல்லுது. மனுஷ உடம்புக்குள்ளே என்னப்பா இருக்குன்னு கேட்டால் 60% 70% தண்ணி தான் இருக்குங்க. தண்ணி இல்லாமல் மனித உடல் இயங்கவே இயங்காது. எல்லாத்துக்கும் தண்ணி தான். ரத்தம் என்பது தண்ணி தான். உள்ளுக்குள்ள இருக்க செல்கள், மனித செல்கள் இயங்குவது தண்ணீர்னால தான். டிஎன்ஏ என்று நாம் சொல்லக்கூடிய மரபணுக்கள் தண்ணீர், எல்லாமே தண்ணி தான். நீர் இல்லாமல் மனித இயக்கமே இல்லை. அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீர் காஞ்சி போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மனிதன் உசுரோடு இருக்க முடியாது, செத்த சவமாக பிணமாக மாறி போய்விடுவான். அப்போ அதுவும் சொல்கிறது, நீர் இருக்கிறது, மண்ணும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. குரான் ஒரு இடத்தில் மண் என்கிறது, ஒரு இடத்தில் நீர் என்கிறது. ரெண்டுமே மனிதனுடைய மூலக்கூறு தான்ங்கிறது புரியுது. ரெண்டாவது. மூணாவது பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை, ஹுவல்லதி ஹலகக்கும் மின் தீனின், உங்களை அவன் தீன் களிமண்ணிலிருந்து படைத்தான். அப்போ அங்கே மண்ணு நீ, எங்கே தண்ணி நீயே, இது என்னப்பா களிமண் புதுசாக இருக்குது? இது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். மண்ணும் தண்ணியும் கலந்தா என்னவாகும்னு கேட்டால், ஒரு களிமண்ணை போல் ஒரு லெவலுக்கு வந்துடும்ல. ஒரு பொருளை தயார் பண்ணுறதுக்கு மண்பாண்டம் செய்கிறாங்க. மண்பாண்டம் செய்கிறவங்க மண்ணையும் யூஸ் பண்ணுறாங்க, தண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டும் யூஸ் பண்ண உடனே அது தயார் பண்ணுவதற்கு தகுதியான ஒரு கொழகொழப்பான ஒரு 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 ஈர களிமண்ணாக மாறுது இல்லை, அந்த ஸ்டேஜ் அது பேசுகிறது. இது மூலக்கூறு இல்லை, இது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டேஜை பற்றி பேசு. இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டேஜுகளை பேசுது. மனிதனாக உருப்பெறுகிற இடைவெளியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய பேசுகிறது. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், மின் தீனில் லாசிபு, பிசுபிசுப்பான மண்ணிலிருந்து படைத்தோம். அது என்ன, இந்த களிமண்ணை தொட்டு பார்த்தா பிசுபிசுப்பாக இருக்க போகுது. களிமண்ணை தொட்டு பார்த்தா அதனுடைய ஒரு ஸ்டேஜ். அந்த களிமண்லேயே கருப்பு களிமண் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஹமையும் மஸ்னூன் அப்படிங்கிறான். அந்த மெட்டீரியலுடைய பண்பை, அது ஒரு பண்பை பேசுது.
கருப்புன்னு பேசுனதுனால அது வந்து பிசுபிசுப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிசுபிசுப்பாவும் இருக்கிறது, கருப்பாகவும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், தட்டினால் சப்தம் வரக்கூடிய அளவிற்கு சல்சாலிம் மின் ஹமையும் மஸ்னுன், கருப்பு களிமண் தான், ஆனால் தட்டுனா சத்தம் வர்ற மாதிரி. அது என்ன, அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஈரமாக இருக்கிற ஸ்டேஜ் ஒன்று. அந்த ஈரத்தை ரெடி பண்ண உடனே நீங்கள் சாதாரணமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண்பாண்டை செய்யக்கூடிய பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக புரியும். முதல்ல ஈரத்தில் அப்படியே கையை பிடிச்சி செய்வாங்க. செஞ்சு கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு அதில் அந்த ஹோல் ஓட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு பொருள் தட்டினீங்கன்னா டங் டங் டங்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி இந்த மனித உடம்புக்குள்ளே நிறைய ஓட்டைகள் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே கேப் காலி இடம்லாம் இருக்கிறது, முழுக்க அடைச்சிக்கிட்டு இருக்கல, ஒரு சுவர் மாதிரி இல்லை மனுஷ உடம்பு. சோத்தை பார்த்தோம்னா சோத்துக்குள்ளே செங்கல் இருக்குது, மண் இருக்குது, ஜல்லி இருக்குது, கம்பி இருக்குது, எல்லாம் சேர்ந்து அடைச்சி வச்ச மாதிரி இருக்குதுல்ல. அப்படி இல்லாமல் ஒரு குழாய் மாதிரி இருக்குது, அங்கங்கே ஸ்பேஸ் இருக்குது, சில பொருட்கள் இருக்குது. அதனால டக்குன்னு தட்டுனா டங்குன்னு சவுண்டு வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஓட்டை நிலை, இந்த நிலையில் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தட்டினால் சப்தம் எழக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். இது ஒரு ஸ்டேஜை பற்றி பேசுகிறது. அடுத்து நுத்துஃபாவிலிருந்து படைத்தான். இதுலேருந்து ஒரு செய்தி கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த மனிதனுடைய படைப்புங்கிறது ஆணுடைய படைப்பு மட்டும் வந்து பெண்ணு சேர்ந்து வருது. ஆண் பெண் ரெண்டையும் பற்றினதான், ரெண்டும் ஒரே நேரத்தில். அவங்களும் மனிதர்கள் தானே, ஆண்களும் மனிதர்களே, பெண்களும் மனிதர்களே. இனம்தான் வேறுபட்டு இருக்கிறது பல்கி பெருகுவதற்காக. ஒரு செய்தி விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு அது கூடுதலாக இன்னொரு செய்தி நபி மொழிகளில் வரக்கூடிய ஒரு விஷயம். குரானில் வரக்கூடிய செய்திகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரானில் உள்ள ஆர்டர் எல்லாமே அதில் வேற விதமான ஒரு உளவியல் கூறுகள் அதற்குள்ளே இருக்கிறது. நபிகளார் அதை விளக்குறாங்க, அந்த விலா எலும்புங்கிற விஷயத்தில் அதை விளக்குறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னும் சில ஸ்டெப்புகளை பேசுகிறது. வேற என்ன ஸ்டெப்லாம் பேசுது அப்படின்னா, நுத்துஃபாவிலிருந்து படைத்தோம், ஹலக்கல் இன்சானமின் அலக், ஹலக்கல் இன்சானமின் நுத்துஃபத்தின், நுத்துஃபா இந்திரிய துளி இருந்து படைத்தோம், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு மனிதனும் இப்போ எப்படி பிறப்படுக்கிறான்னா, ஒரு ஆணுடைய இந்திரிய துளி இருந்தால் பிறப்படுக்கிறாங்கிறத அறிவுள்ள விவரம் அறிந்த எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒரு நிலை. அதற்கு பிறகு என்ன பண்ணுறான், ஹலக்கல் இன்சானமின் அலக்கு என்ற நிலையிலிருந்து படைத்தோம். அது என்னன்னா, ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் இணைந்து சேர்கிற அந்த கலப்பு நிலையை பற்றி பேசுவதற்கு அலக்குன்னு சொல்லப்படும். அலக்குன்ற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. இரத்தக்கட்டின்னு ஒரு பொருள் இருக்கிறது, ஒட்டி கொள்கிற ஒரு நிலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறது. இது மாதிரி இரண்டும் இணைந்து கலப்பாக உருவாதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே பார்த்தா ரொம்ப பொருந்துகிற பொருள் என்னன்னு பார்த்தா, ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி மூணாவது ஒன்று உருவாகுது. சயின்ஸே வருது, அறிவியல் 100%. இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட், பிலாசபிக்கல் அசம்ஷன் இல்லை, இது யூகம் இல்லை. ஒரு ஃபேக்டில் இருந்து, ஒரு உண்மையிலிருந்து இவர்களாக முடிவுக்கு வருகிற ஒரு யூகம் அல்ல இது. அறிவியல் உண்மையே இது. ஏன்னா இந்த வேறுபாடு தெரியாமல் பல பேர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைனா என்ன, அறிவியல் உண்மையிலிருந்து இவர்களாக எடுக்கிற ஒரு முடிவு என்ன, யூகத்தின் பார்ப்பட்ட முடிவு என்ன. இது யூகத்தின் பார்ப்பட்ட முடிவு இல்லை, இதுதான் சயின்ஸே, இதுதான் அறிவியல் உண்மை. அது ஒரு ஆணுடைய உயிரணுமோ பெண்ணுடைய சினை முட்டையும் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனிதன் பிறப்படுக்கிறான் என்பது ரொம்ப தெளிவான செய்தி. அதை ஒரு ஸ்டேஜ் பேசுகிறேன். அடுத்து அந்த ஸ்டேஜ் விவரிச்சு அது எப்படி இருக்குது, அது எப்படி சதையாக மாறுது, அது எப்படி எலும்பாக மாறுது, இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக பேசிகிட்டு இருக்கிறான். அதனால் குரான் சொல்லக்கூடிய இந்த மனித குலத்துடைய படைப்பு திட்டம் குறித்த மண்ணிலிருந்து படைத்தல், நீரிலிருந்து படைத்தல், களிமண்ணிலிருந்து படைத்தல், பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து படைத்தல், காய்ந்த உலர்ந்த சப்தம் வரக்கூடியதிலிருந்து படைத்தல், நுத்துஃபாவிலிருந்து படைத்தல், அலக்கிலிருந்து படைத்தல், எல்லாமே ஒரு மூலத்திற்கு பிறகு மனிதனாக பிறப்படுவதற்கு உண்டான பல்வேறு ஸ்டேஜ்களை, பல்வேறு நிலைகளை பேசுகிறது. அதனால் இது ரொம்ப அற்புதமாக இறைவேதம் என்பதை நிரூபிக்கிற பிழைகளுக்கு அப்பாற்பட்ட துல்லியமான தகவல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ புதைச்ச பிறகு வந்து மண்ணோடு மண்ணாக போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி செய்தியை சொன்னீங்க. அதில் கூடுதலாக வந்து இப்போ நிறைய பேர் எரிக்கிறாங்க இல்லையா? இப்போ எரிச்ச பிறகு அதை எப்படி நம்ம விளங்குறது? எரிச்சாலுமே அதே மாதிரி தான். அதுவும் மண்ணில் இந்த கரின்னு சொல்கிறோம்ல, கார்பன் சொல்கிறோம்ல, அதுவும் அதுக்குள்ளே உள்ளது தான். அதுவும் அதாக மாறி போயிடும். எரிச்ச பிறகு அதில் ஒன்று மிச்சமாகுதுல்ல, அந்த எரிக்கப்பட்ட அந்த பொருளை அதுவும் எங்கே போய் கடலில் கலந்தாலும் சரி அவன் திரும்ப போய் மண்ணில் தான் போய் சேரும். இது ரொம்ப துல்லியமாக குரான் சொல்லுது பாருங்க. மின்ஹா ஹலக்கனாக்கும் ஓ ஃபீஹா நுஈதுக்கும் ஓ மின்ஹா நுஹுரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா. மின்ஹா ஹலக்கனாக்கும், அதிலிருந்து தான் உங்களை படைச்சோம். ஓ ஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணில் தான் திரும்ப கொண்டு போய் உங்களை சேர்க்க போகிறோம். ஓ மின்ஹா நுஹுரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா, மீண்டும் மறுதடவை அதிலிருந்து தான் உங்களை நாம் வெளியெடுக்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் நெருப்பில் எரித்தாலும் மண்ணாகத்தான் போகும். ஒரு சிங்கமோ புளியோ கடித்து சாப்பிட்டு சாணியாக சக்கையாக மாற்றினாலும் அதுவும் மண்ணாக தான் போகும்.
அதே அதுக்குள்ளேயே அந்த பொருட்கள் தான் இருக்கும். அது போய் மண்ணில் விழும். அந்த மண்ணோட மண்ணாக அமைக்கி என்ன இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் பார்க்குற எல்லாமே மண்ணு தான். மண்ணின் வேறு வேறு வடிவங்கள் தான். இப்போ மனுஷன் ஒரு 700 கோடி பேர் இருக்கிறோன்னு வைங்களேன் உலகத்தில். 700 கோடி பேர் பூமிக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. பூமியினுடைய வெயிட்டு, சந்திரனுடைய வெயிட்டு, சூரியனுடைய வெயிட்டு எல்லாம் ஒன்று தனித்தனி வெயிட்டு தானே. இது எல்லாமே ஈர்ப்பு சக்தியில் நிற்குது. ஒன்று ஈர்க்கிறதுக்கு கரெக்டான இடையில இருந்து ஈர்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த வெயிட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டால், உதாரணமாக 500 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த பூமிக்கு வெயிட் 500 கிலோ. 500 கிலோ இருக்கிறது திடீர்னு 1500 கிலோ ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த இழுத்துக்கிட்டு இருக்க இழுப்பு டம்முன்னு கீழே விழுந்துடும். ஆமாம். இப்போ நாம் 700 கோடி பேர் இந்த இந்த நூற்றாண்டில் உருவாகிருக்கிறோம்ல, வெயிட் கூட்டிடுச்சுல, டம்முன்னு நம்மளை விழுந்துருக்கா? இல்லையே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த மண்ணு தான், இந்த மண் உருண்டை தான், இந்த பூமி தான். இதுதான் இதிலிருந்து சத்துக்களை எடுத்து தான் மனுஷன் வர்றான். இதிலிருந்து தான் ஒன்றுமே இதுதான் வேறு வடிவமாக மாறுது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு இதுதான், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எதை எடுத்தாலும் போட்டிருக்க சட்டை மண்ணு தான், பேண்ட்டு மண்ணு தான், உட்காந்துருக்க சேரு மண்ணு தான், எரியிற லைட்டு மண்ணு தான், ஓடுற ஃபேனு மண்ணு தான், எல்லாமே மண்ணு தான். அப்போ அதை ரொம்ப அற்புதமாக அங்கிருந்து நீங்கள் வர்றது, அங்கிருந்து வர்றீங்க மண்ணாக இருந்தீங்க, அப்படியே டெவலப் ஆகி அதோட சத்துக்களை சாப்பிட்டு நீங்கள் வேறொரு வடிவம் பெறுகிறீர்கள். ரொம்ப துல்லியமாக, ரொம்ப அற்புதமாக நீங்கள் எடுத்து நீங்கள் கேட்டிருக்கிற இந்த கேள்வி இது இறைவேதம் என்பதை நிரூபிக்கிற ஒரு அருமையான சான்று. நம்ம நீங்கள் சொல்லுறது பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் அதுலேருந்து கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனால் அது சம்மந்தமாக முழுமையாக படித்தாங்கன்னா நமக்கு அது தெளிவு கட்டுரும். கண்டிப்பாக 100% சொல்ல செய்திகள் அந்த அளவு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சு. மற்றொரு கேள்வி மூலமாக இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.